கொண்டாட்டங்களில் அனைத்து வார்டு உறுப்பினர்களும் மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடினார்கள். நாடகங்களை அரங்கேற்றினார்கள். அதில் குறிப்பாக 4வது வார்டு உறுப்பினர்கள் ஒரு நாடகத்திலே அரங்கேற்றினார்கள். அந்த நாடகமானது நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு மிகவும் பிடித்ததாக அமைந்ததால் இன்று அந்த நாடகத்தை உங்கள் அனைவரின் முன்பாகவும் நடித்து காட்ட அவர்களிடம் ரிக்வெஸ்ட் செய்தார். அதை ஏற்று அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த நாடகம் எதை பற்றி என்றால், நம்முடைய ஊர்கள், அதிலும் குறிப்பாக நம்முடைய கடற்கரை கிராமங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது எப்படி நடக்கிறது, ஆனால் உண்மையில் ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது எப்படி நடக்க வேண்டும் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த நாடகத்தை அரங்கேற்ற வரும் 4வது வார்டு உறுப்பினர்களை மிகவும் அன்புடன் மேடைக்கு வரவேற்கிறேன். எனக்கு மாப்பிள்ள போய் எத்தனை நாள் ஆச்சு, இதுவரை அந்த ஆளை காண இல்லை. எப்போ வருமானு தெரியல, ஒரு ஏக்கமா இருக்குது. எப்ப வருமோ எப்ப வருமோ, ஆசை பிறந்தா அப்ப வருமோ. எங்க மச்சான் போய் நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? 45 நாள் என்ன ஆச்சு? இந்த நாள் அந்த ஆளை வர காண இல்ல. அப்படியா? எப்ப வர போற மச்சான், எப்ப வர போற, பத்து தர பாம்பாய சுத்தி வர போற. எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி காக்கல. இது ஒருவேளை மாப்பிள்ள எல்லாம் வாங்க இருக்கும் போல. அப்படி வாங்க இருந்தாலும் ஒரு போன் பண்ண பார்த்தது, போன் வர பண்ணிச்சு. பூரா வேளாண் இருக்கிறாள் வீட்டுல பலகாரம் நினைச்சாங்க. ஹோட்டலாக நட்பு செல்ல கட்டினாவும் கொண்டாந்து வீட்டுல கொடுக்குவான். முகத்துல இருக்கிற இருப்ப பயணமா வீட்டுல அவ்வளவு ஆகாரத்தை காசா. நான் என்ன மக்களுக்கு வீட்டுல காய்ச்சி கொடுப்பேன். நான் ஃப்ரைட் ரைஸ் கூட சொல்ல எனக்கு கொடுக்க மாட்டேன். உனக்கு மாப்பிள்ள வந்துட்டு நாங்க போறோம். சர்ப்ரைஸ் தர வந்து தங்கம். வெளியே போண்டாரே தங்கம். வெளியில போறீங்க? அதான் குப்பைமா நினைச்சாரு போட்டு வரே தங்கம். அதுக்குள்ளே போறேன்னு சொல்லி எப்ப உனக்கு கிட்ட இருக்க? என் பக்கத்துல இருக்கணும். அதெல்லாம் முடியாது. குப்பை நினைச்சாரு போட்டு வரேன். பக்கத்துல இருக்கவா? அதெல்லாம் முடியாது. என் பக்கத்துல இருக்கவா? எப்ப வருமோ எப்ப வருமோ, ஆசை பிறந்தா அப்ப வருமோ. ஹலோ ஹலோ, நான் பட்டன் ஆட்டோல போடு. நீங்க எப்ப ஓட்டான தம்பி? இங்க போறதுக்குள்ள நேரம் தான் எனக்கு. மீன் தாண்டமா? நான் வீட்டுல வாரேன். கறி காய்ச்சி வை. ஐயா மீன் ஒண்ணு இல்ல. கறி காய்ச்சதுக்கு இங்க 3 கும்பாரிமார் உண்டே சேலத்துக்கு. அதான் இப்ப போன் பண்ணனே. சரி நீங்க வைங்க. நான் மீன் வாங்கி கறி காய்ச்சிட்டு. அழகு
ஏ செல்லு ஏ செல்லு கேக்குது. ஈசாப்ல லோன் அடைச்சேன் அந்த மேடம் இப்போ நான் ஃபோன் பண்ணுச்சு லோன் பைசா வாரான் பைசா தாங்க ஏ 50,000 ரூபாய் நேரத்து கொடுத்தேன். ஈசாப்பு லோனுக்கு இப்ப பைசா கேட்கறதுனால தந்த பைசா எங்க போச்சு? அது துணியெல்லாம் எடுத்து வேற சீட்டுகள்லாம் அவங்களுக்கு பைசா எல்லாம் தீர்ந்தாச்சு எனக்கு இப்போ பைசா வேணும் அந்த மேடம் இப்போ வரும் உடனே நான் தீர்ந்ததுக்கு ஏ தீர்ந்தது பைசா தாங்க ஏ நான் ஒழிச்சு வச்ச பேட்டா பைசா பார்த்தா போல அதே இப்ப கேக்குதான். ஏ பைசா தாங்க அந்த மேடம் இப்போ வரும் இதுல இருந்த அடி வரும். நான் தெக்க போயிட்டு வரேன். ஏன் போகாதீங்க பைசா தாங்க சும்மா இல்ல பைசா இல்ல பைசா இல்ல போய்க்கு மாப்பிள்ள போட்டானது மீன் இருக்குன்னு நான் எனக்கு மாப்பிள்ள பார்த்து என்னட்ட இப்ப தெரிஞ்சு அப்படி அவர் போன ஒன்றும் பண்ணதில்லை இந்த ஆளுக்கு நாள் போன் பண்ணாத அப்படியே வாரம். அப்படியா நீங்க மாப்பிள்ள நான் போறேன் என்ன ரொம்ப என்ன கண்டால ஓடுதா வெக்கிச்சு போவா அதான் என்னவா இங்க ரெண்டு பேரையும் காணும். என்னதான் தெரியுதா? பைசா இருக்குச்சுங்க. கிட்டுச்சு 20,000 ரூபாய் பழகுதுன்னா இதுல ஒரு 5,000 ரூபாய் நீ எனக்குப்பா பார்த்து செட்டு 5,000 ரூபாய் கேட்டு அது கொடுக்கணும். அப்ப நான் அந்த 18,000 ரூபாய்க்கு துணி எடுத்தாச்சு. 5,000 ரூபாய்க்கு கடமை கேச்சு. 5,000 ரூபாய்க்கு தந்துட்டு 15,000 நான் என்னதான் செய்யணும்? நீ என்னத்த செய்வ யாரு செய்வ என்ன தெரியாது. பையன் செத்துட்டு பார்த்து பைசா கொடுக்காம இருந்தால் என்ன என்ன படி அடிச்சுக்கிறேன். நீ பைசா 5,000 ரூபாய் இருக்கா? பைசா 15,000 நான் என்னதான் செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். என்ன நீ செய்ய நான் இடத்துல போடுறேன். Okay.
நீ என்ன மாப்பிள்ளைகிட்ட ஈசாப் லோனுக்கு பைசா கேட்டதுக்கு அந்த ஆடினை அடிச்சதுக்கு கையை வாங்குது. இந்த ஆளோட வந்து என்ன செய்ய? ஒரு நேரம் என்ன பக்கத்துல இருக்கிறேன், நீ சும்மா சும்மா மொபைல் மேல கூட நீ போற எப்படி போகணும்? நான் வரங்காட்டி நான் ஏங்கி இருந்தேன். 50,000 வருஷம் எனக்கு பெண்டாடி 50,000 ரூபாய் பங்கா கொடுத்துண்டு 5,000 ரூபாய் பார்ட்டி வச்ச லேட்டர் கேட்குறா. என்னத்துக்கு பார்ட்டி வச்ச பைசா அப்படிங்கிறது என்ன பறந்து மும்பாய் பைசா இதாரா? அவளுக்கு நம்ம முக்கியம், பணம் முக்கியம். நம்ம கடல்ல கிடந்து அவளுக்கு போட்டாருன்ற சென்னாமதி ஜிபியில பைசா அனுப்பி கொடுக்குவாரு. அவங்களுக்கு அதிகாரி தேவை. என்ன கையில ஒண்ணு இல்ல 10 பைசா எனக்கு இல்ல இருக்கு. சரி வீட்டுல ஆளுண்டா. யாரு? இருந்து வச்சிருக்கேன். என்கிட்ட ஒண்ணும் இல்ல பிள்ளை. ஏதாச்சும் 10 ரூபாய் இருந்தாலும் ஒரு சின்ன ஏன் இல்ல நான் பாக்கெட்ல இருக்கானு. நான் என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. வீட்டுல ஆளுண்டா. ஆளுங்க என்ன இருந்து வந்திருக்கேன். ஏதாச்சும் அந்த வீட்டுல போறேன். எத்தனை இருந்தா 10 ரூபாய் இருந்தா 50,000 பங்குட்டா 10 ரூபாய் இருந்தா எனக்கு 20,000 பங்கு சும்மா 20 ரூபாய் தெரியாது. இப்படி உதவி நடந்து பாட்டில நேரம் ஆயாச்சு. கும்பாயி நம்மளுக்கு இருக்கா வீட்டுல போகுது அவ்வளோ செல்லுன்னு வருமா? சரி கும்பாரி, சரி நம்ம கோயில போமா என்ன வாங்க. கோயில வரதுக்கு ராத்திரி கோயில போனோம். இந்த பிறகு பாத்தி வச்ச போங்க. எனக்கு வேற நீ கோயில போறது நான் போறது நான் கணக்கு பண்ணி கோயில போட்டு வந்து பாத்தி வச்ச போங்க. அதெல்லாம்
கிறிஸ்துமஸ் ஏன்னா அதிக நான் ஊர்ல வந்தேன் போல என்னத்துக்கு ஊர்லாங்க போமா செல்லம் நீ இந்த வருஷம் கோயில போ நான் பாட்டி வைக்க போறேன் அடுத்த வருஷம் நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ஆசீர்வாதத்தை வாங்கலாம் சரியா முன்னாடி எப்படி செல்லோட செல்லியே என்னை மயக்கி கலையுது என்னது கிறிஸ்துமஸ்னா நீ கோயில்ல போ நீ 5000 எனக்கு என்னத்து வந்த பார்த்து வச்சேன் ராத்திரி தொட்டு காலத்தை வந்து நாங்க ஆடி பொழிச்சு என்ஜாய் பண்ணதுக்கு நீ 5000 தந்த நீ கோயில்ல போ கோயில வருஷம் வாழ நினைச்சு இந்த வருஷம் வந்து நினைச்சு நீ போ நான் போடாது கோயில போமா வாங்க ஆளுங்க எல்லாம் பார்க்க போறாரா நம்மளுக்கு பூச நீந்தா நம்ம ஊர்ல டிஜே பார்க்கே கொண்டா நம்மளுக்கு போல நம்மளுக்கு போலாம் கோயில போமா பாட்ட போட்டாச்சு நீங்க எப்ப கிறிஸ்மஸ் நேரத்துல கோயில கிறிஸ்துமஸ் கோயில்ல சேர்ந்து போலாம் எனக்கு கோயில்ல போன நான் கோயில்ல 2 மாசம் கடந்த 58 நாள் கடந்து கோயில்ல எடுத்து வராங்க ஸ்கூல் பாஸ் பண்ணானே இதுவா கிறிஸ்துமஸ் காலம் காலமாக நமது ஊர்களில் நடக்கின்ற கேளிக்கைகளை நான் இந்த நாடகத்தின் மூலமாக பார்த்தோம், சிரித்தோம். இது சிரிப்பதற்கான வேலை மட்டுமல்ல,
சிந்திப்பதற்கான நேரம். ஆடம்பர ஆடைகளும் நண்பர்களுடன் குடிவெறியாட்டமும் நம்மை கிறிஸ்து பிறப்பின் உண்மையான அழைப்பிற்கு அழைத்து செல்லாது. பாலன் இயேசு எவ்வாறு தந்தையை வெறுமையாக்கி மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரோ அவ்வாறே நாமும் எளிமையுள்ளவர்களாக நம்மாலான உதவிகளை ஏழைகளுக்கு செய்து மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரர்களில் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற கிறிஸ்துவின் வார்த்தைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருந்து கிறிஸ்துவின் அன்பை பரிமாறும் கிறிஸ்தவ குடும்பமாக எடுத்துக்காட்டான திருக்குடும்பங்களை உருவாக்குவோம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். இவர்களை பாராட்டி நமது பங்கின் சார்பாக சிறப்பு பரிசானது கொடுக்கப்படுகிறது. பரிசினை வழங்க நம்முடைய பங்கு தந்தை பாதி செல்வராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பாராட்டலாமே. மிகவும் சிறப்பாக தங்கள் நாடகத்தின் வாயிலாக நம்மை சிரிக்க வைத்ததோடு சிந்திக்கவும் வைத்த நம்முடைய 4வது வார்டு உறுப்பினர்களுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக